ஒரு நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம். உங்கள் விஜயகுமார் உங்கள் கைகளில். அதாவது இன்றைய முக்கிய செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, வெயிலின் தாக்கம் வந்து இப்போ அதிகமாகிட்டுருக்கு. அதாவது கடலுடைய அந்த வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்ட பாதையை வந்து மாற்றி அமைக்குது. பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு இப்போ மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யலை. ஸோ இதனால் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஹீட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்பில் வந்து நீர்த்தன்மை வந்து குறையும். அப்போ என்ன ஆகும்னா, உடல் வெப்பம் அதிகமாகி நம்முடைய பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிக்கப்படும். மயக்கம் வர மாதிரி இருக்கும், அதிக சோர்வு இருக்கும், சில பேர் உயிரிழப்பும் ஏற்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி காரணத்தினால அதிக வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நடக்கக்கூடாது. அது முக்கியமாக 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயில் நடக்காமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து 11 மணிலேருந்து 3 வரைக்கும் விளையாடாமல் பார்த்துக்கணும். ரொம்ப அதாவது பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம், இந்த மாதிரி பழங்கள், திராட்சை, இதுகளை நம்ம எடுத்துக்கலாம், அதிகமாக எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்போம் இது வரைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம அட்வான்ஸாக வந்து தண்ணி குடிக்கிறது நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்குங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.